ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோ வந்து மண்டேவும் டியூஸ்டேவும் எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த 2 நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த விளாகில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கேட்பாங்க. விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். மண்டே மார்னிங் எந்திரிச்சது எல்லாமே வந்து ஒரு 7:00ங்க. நானும் மணி வந்து ஒட்டன்சத்திரம் வரைக்கும் ஒரு வேலையாக வந்து போகணும். ஸோ வந்து அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டோம். நாங்கள் முத நாள் எல்லாம் மருதாணிலாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நல்லா சவந்திருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காலையில் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தோம். எங்கே போகிறோம் அப்படின்னம்னா, ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ வந்து அவங்கள பார்க்குறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். அப்பாவும் அப்படியே வந்தார். மணி நானும் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அப்புறம் அப்பா கூட அப்படியே வந்து பார்த்துட்டு ரிட்டன் அப்பா கூட ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து அப்படியே ஒட்டன்சத்திரம் வந்து போயிட்டுருக்கேன். எனக்கு சொல்லி கொடுங்க பிள்ளைகளா எப்படின்னு. எப்படி தங்க தாரணி போய் சொல்றா விளாடுங்க. இந்த எங்க வீட்டு ராஜாத்தியும் வந்து சென்னையிலேருந்து வந்துட்டாங்க. வந்தது அவங்க ரொம்ப லேட்டு, ஊர் சுற்றி தான் வந்துருந்துருக்காங்க. பஸ்ஸு வேறு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டிலேருந்து வரையில் வந்து ஏதோ புது சாரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாண்டிக்கா கேட்டாங்கன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதான் மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் மேலே மகிழினி கிட்ஸரில் வேலைங்க பேக் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் போட வேண்டியது எல்லாத்தையுமே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுட்டு நான் அடுத்த அப்படியே வீட்டுக்கு போகணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ராஜாத்தி கூட வந்து பாண்டியக்காங்க நாங்கள் போய் அப்படியே பஸ்ஸுக்கு இறங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக நிற்கிறாங்க. டீச்சர் அக்கா வந்து நம்ம ஊர்லேருந்து 3 ஒரு பஸ் வரும். ஸோ வந்து அதுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ எங்களெல்லாம் மேய்ச்சாலாம், இவனுக்கு இங்க சத்தமா இருக்கான். அதனால தட்டுல சோற போட்டு அங்க கொண்டு வந்து குடுங்கன்னு சொல்லிட்டு அங்க பாப்பச்சி வீட்டுக்கு போயிட்டேன். சத்தம் இல்லாம இருக்கு. அங்கே வந்து என்ன போடுறேன் உனக்கு உனக்கு எதுக்கு அவளுக்கு பாய் பாய். சொல்லுங்க பாய் பாய். டீச்சர் அக்காவும் அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க. மூனியும் டீச்சர் அக்கா மட்டும்தான். ஹர்ஷன் வந்து வருஷநாட்டில் இருக்கான். ஸோ வந்து இவங்க 2 பேர் அப்படியே 3 மணிக்கு வந்து பஸ்ஸுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. பாய். அவங்கள அப்படியே அத்தை வந்து பஸ் ஏற்றி விட்றதுக்காக வந்து கூட்டிகிட்டு போனாங்க. நானும் வந்து பிள்ளைங்கள வந்து தூங்கிட்டாங்க. ஸோ வந்து மேலே பேலன்ஸ் இருந்த பேக்கிங் ஒர்க்கெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எடுத்து வச்சு பேக் பண்ணிகிட்ருக்கேன். பீஸு பார்த்தீங்க அப்படின்னா 3XL 2XL எல்லாத்துலேயுமே பீஸ் நிறைய காலி. ஸோ வந்து இப்போதைக்கு லைவில் போயிட்டுருக்க கலெக்ஷனுமே ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா mahiclothing.in ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து டியூஸ்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். டியூஸ்டே வந்து சரியான ஒர்க் அப்படின்னு தாங்க சொல்லணும். எங்கள் ஊரில் இருக்க சாமி கும்பிடு வந்து வரப்போகுது. ஸோ சாமி சாட்டு இன்றைக்கி தான் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் தான் வந்து சாமி சாட்டுவாங்க. ஸோ வந்து காலையிலே ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். நானும் வந்து ஒரு 5 எந்திரிச்சு கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணிடணும்னு நினச்சேன். பட் எந்திரிச்சது பார்த்திங்கன்னா ஒரு 6 ஆயிடுச்சு. லாஸ்ட்டு போன வருஷம் வந்து தீச்சட்டி வந்து எடுத்திருந்தேன். அதுதான் வருஷம் நான் வந்து தீச்சட்டி எடுத்திருந்தது. கும்பாபிஷேகம் பண்ணனால தொடர்ந்து 3 வருஷம் வந்து எங்கள் ஊரில் வந்து கோயில் திருவிழா வந்து வருதுங்க. இது வந்து 2nd வருஷம். இந்த வருஷம் வந்து தீச்சட்டி நம்ம எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது தெரியல. ஏன்னா தாத்தா இறந்து 6 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகி இன்றைக்கி தான் வந்து நாங்களும் ஹவுஸ் க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போய் அந்த பரிகாரம்லாம் பண்ணணும். அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து தீச்சட்டி எடுக்கிறதா வேணாமா அப்படின்றதையும் வந்து
வீட்டில் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்க்கலாம். ஆனாலும் நம்ம வந்து ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். கண்டிப்பாக வில்லேஜ் சைடில் இருக்க கோயில் திருவிழா அப்படின்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். எல்லோரும் எப்படா அந்த திருவிழா வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். முளைப்பாரி, மாவிளக்கு, பொங்கல், கும்மி ஆட்டம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். இந்த வருஷம் வந்து நம்ம போகலாம். பட் வந்து எல்லாம் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதான் தெரியலை. திருவிழா வந்து எங்கள் ஊரில் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட ஊர் எங்கள் லைன் ஃபுல்லாகவே முக்கால்வாசி ஊரில் வந்து இந்த வாட்டி வந்து திருவிழா. அது இல்லாமல் இந்த வருஷம் வந்து நம்ம ஊர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்க எல்லா கோயில்லையுமே ஒரே டைமில் வந்து திருவிழா வரப்போகுது. ஸோ வந்து வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். சாமி கும்பிடு வந்து 15 நாள் மொத்தம் சாட்டுங்க. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, கங்கணம் கட்டி 15 நாள் நம்ம வந்து ஃபாஸ்டிங் இந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் தான் தீச்சட்டி எடுப்போம். கிச்சன்லாம் வந்து ஃபுல் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கீழே இருக்க பாத்திரம் எல்லாத்தையுமே ஓரளவு எடுத்து எல்லாம் கழுவி வைங்க அப்படின்னு சொல்லி அம்மாவும் சொல்லிட்டாங்க. என்னடா ஒரே நாளில் எவ்வளோடா செய்கிறதுன்னு சொல்லி நானும் மலைச்சிக்கிட்டே இருந்தேன். அத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து போடு வெளியே, நான் வந்து வீடு வந்து கழுவிட்டேன். பட் வந்து டைம் இருந்தால் அப்படின்னா வெளியே உட்காந்து நானே விளக்கிடுறேன், நீ வந்து வீட்டை மாப் போட்டுவிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் கிச்சனில் இருந்த எல்லா பாக்ஸையுமே எடுத்து கீழே போட்டுட்டு செல்ஃபு எல்லாத்தையுமே ஒற்றையெல்லாம் அடித்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். தெரியும், மேக்ஸிமம் வந்து ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஒரே நாள் நம்ம உட்காந்து டம்ப் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப டயர்டாகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சிறுக பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து முடியாமையே போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கணும். கிச்சனில் ஒரு நாளைக்கு அந்த சிம்லிலாம் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மணிகிட்ட வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிட்டு இருந்தேன். பாவம் அவருக்கு இப்போ சுத்தமாகவே டைம் இல்லை. நம்ம எதுக்குடா என்ன அவரவே நம்ம கேட்டுகிட்டே இருக்காட்டி என்ன, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே எடுத்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சிம்லிக்கு மேலேயும் ஃபுல்லாகவே லிக்விடெல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சா அது ஃபுல்லாகவே அந்த எண்ணெய் பிஸ்கு எல்லாமே வந்துருச்சு. கிச்சன் வேலை முடிக்கிறதுக்கே கிட்டத்தக்க வந்து ஒரு 10 o'clock வரைக்கும் ஆயிடுச்சுங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ருத்வீனுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மணி வந்தோன்னே வந்து பிள்ளைங்க 2 பேர்த்தையுமே கூப்பிட்டுட்டு திண்டுக்கல் வந்து போயிட்டாரு. அவங்க போனது ஒரு வகையாக நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து என்னோடய வேலையெல்லாம் வந்து மாப் போடுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து நானும் அத்தையும் வந்து கீழே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து ரூமை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தாச்சுங்க. ஆல்ரெடி கைக்கு வந்து மிஷின்லேயே வந்து லோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து காய வச்சு தான் என்னோடய ஒர்க்கையும் பார்த்துட்டு இருந்தேன். கீழே நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கீழே அத்தை வந்து வெளியே நான் எடுத்து வச்சுருந்த பாத்திரம் எல்லாமே வந்து தனியாக கழுவி எடுத்து கமுத்தி வச்சுருந்தாங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா, இல்லை முதல்ல நீ அந்த வேலையை முடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் ஃபாஸ்ட்டாக என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். மதியம் லஞ்சுமே பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போக ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அத்தை வந்து கொள்ளுப்பருப்பு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க கையோட. அவங்களே வந்து நாங்களே எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் இத்தனை வேலையும் செஞ்சோம். ஸோ மழை வரலன்னா எப்பட்றா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. மழை வர மாதிரி ரொம்ப இடி இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து பாத்திரம்லாம் வெளியே இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். விளக்கு பருத்தலாமான்னு கேட்டேன். இல்லை, நம்ம அந்த கோயிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் விளக்கு பருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கையோட எல்லா திங்ஸை சும்மா மட்டும் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சாச்சு. நம்ம ஊர்லேயே இருக்க சாமிக்கு வந்து நோன்பு வந்து சாட்டியாச்சுங்க. எல்லாம் நிறைய ஆட்கள்லாம் வந்து நின்றுட்டு பூஜைலாம் பண்ணி அது கூட வந்து மேலதாளத்தோடு தான் வந்து கொட்டடிச்சு வந்து சாமி சாட்டினாங்க. நான் வந்து அந்த இடத்துக்கு போக முடியல. ஸோ வந்து மணி பட்டாசு அடிக்கிறது பார்த்துட்டு அந்த மேலே நின்று அப்படியே வந்து லைட்டாக வந்து வீடியோ எடுத்துட்டாங்க. கும்மி அடிக்கிறவங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது, நிறைய அடிச்சுட்டு தான் இருக்காங்க. நான் தான் வந்து போகிறதில்ல. சரி இனியாச்சும் போகலாம் அந்த கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம். பாய்.